அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். உங்களது குழந்தைகள் வாழ்க்கையில உங்க சொல் பேச்சு கேட்டு நல்லபடியா முன்னேற்றத்தோட வாழணும், பேர் புகழ் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, இந்த ஒரு எளிமையான தீப பரிகாரத்தை 48 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு, பூஜை முறைகள் இருக்கு. அதுல உங்களுக்கு எது சாத்தியமோ அத மனதார முழு மனதோடு நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம். ஏன்னா நம்பிக்கை இருந்தாதான் இந்த பிரபஞ்சம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கும். நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம வந்து மனுஷங்களை ஏமாத்தலாம், தெரிஞ்சவங்களை ஏமாத்தலாம், தெரியாதவங்களை ஏமாத்தலாம், தெய்வத்தையே கூட ஏமாத்தலாம். ஆனா இந்த பிரபஞ்ச சக்தியை ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அது நல்ல ஆற்றலையும் கெட்ட ஆற்றலையும் நம்மக்கிட்ட இருந்து கொடுக்குறதும் அதுதான், பிரிக்கிறதும் அதுதான். அதனால பிரபஞ்சத்தை முழு மனதோடு நம்பி, தெய்வத்தை முழு மனதோடு நம்பி, இந்த சின்ன விஷயம் நீங்க செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பா நல்லது நடக்குங்க. இந்த நேரத்துல தீபம் ஏற்றணும். ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க. அதுல பச்சரிசியை வந்து பரப்பிக்கோங்க. ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு முதல்ல நீங்க எண்ணெய் தயார் பண்ணிக்கணும். எப்படி தயார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. 200 ml நெய் வாங்கிக்கோங்க. 50 ml கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க. 50 ml இழுப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க. 10 ml வேப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க. அதன் பிறகு 10 ml புங்க எண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த 7 எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்து குறையா வாங்கிக்கலாமா, நீங்கள் 1/2 லிட்டர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாமா, நான் தாராளமாக வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த அகல் விளக்கில் ஊற்றி எந்த நேரத்தில் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொழுது விடிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த நேரத்துலையும் மாலை பொழுது சாஞ்சு கொஞ்சம் இருட்டாகும் பாருங்கள், அந்த நேரத்துலையும், அதாவது இருள் வந்து நம்மளை விட்டு விலகி போகிற நேரமும் இருள் நம்ம கிட்ட வரக்கூடிய நேரத்துலையும் நம்ம தீபத்தை ஏற்றி நிலைவாசல்ல அல்லது குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எந்த தீய சக்திகளும் அண்டாது. ரொம்ப எளிமையான இந்த சூட்சும பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிறந்த நாள், திருமண நாள் வரும்போது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவரின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.